அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ் என்னன்றதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்ன அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னா நான் இங்கே வந்து உங்கள் சைடில் வந்து ஒரு டைமிங் தரேன், அதுக்கு போயிருங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துடுறது, படிச்சுறது, இல்லை எஸ்ஏஆர்னா என்ன, அது சம்மந்தமான டீட்டெயிலை ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு புரிதலுக்கு வருன்றதுக்காக முதல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் அடுத்து வந்துடுறேன். ஏன்னா நிறைய பேர் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதையாவது அவங்களுடைய மனசுக்கு ஏதாவது ஒன்று தோன்றது, அல்லது ஏதாவது ஒரு பிஎல்ஓ வந்து சொல்கிறது, அதை வந்து சொல்லிடுறாங்க. அது சில சமயம் வந்து தப்பாக போயிடுது. அதனால தான் எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன்ஸில் அவங்க எஸ்ஏஆர்னா என்ன, எதெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிரும், இதுதான் வந்து அஃபிஷியலாக சொன்னது அப்படின்னு. அதனால் அதை வச்சு மட்டும் நம்ம வந்து உள்ளே போயிட முடியும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள போகிறது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் ஹவுஸ் டு ஹவுஸ் எனுமரேஷன் பிகின்ஸ். The election of Commission of India announced special intensive revision 112 as a qualifying date under Article 21. இது எப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு டைம் சொல்கிறாங்க அப்படின்னா 21/10/2025 3/1/2025 வரைக்கும் இதுக்கான மொத்த ப்ரிப்பரேஷன் டைம் சொல்லியிருக்காங்க. அது இதில் தான் வந்து பிஎல்ஓக்கு வந்து ட்ரைனிங்கு 28/10 பிஎல்ஓ ட்ரைனிங் கொடுத்து 3/11 பிஎல்ஓக்கெலாம் ட்ரைனிங் முடிச்சிட்டாங்க. இப்போ எனுமரேஷன் பீரியட்னா நமக்கு கொடுத்துருக்க டைமிங், அதாவது நம்ம வந்து ஃபார்மை ஃபில் பண்ணி தரது கொடுக்கக்கூடிய டைமிங் 4/11 ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம என்னைக்கு வரைக்குள்ள இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தரலாம் அப்படின்னா 4/12 நம்ம இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தந்தாகணும். இந்த 4/12 அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆஃபீஸஸ் அப்படின்னா ரேஷனலைசேஷன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ். ஏன்னா இப்போ நம்ம வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்போம், அதெல்லாம் அவங்க வந்து சரி பண்ணி அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி மொத்தமாக வைப்பாங்க. அதுதான் 4/12 வந்து இது நம்ம கையில் இல்லை, இது அவங்க பண்ணுவாங்க. இதோட இது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கிறது, இது மட்டும்தான் நம்ம அவர் செல்ஃபாக நம்ம பண்ண போகிறது. மற்றதெல்லாம் வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸும் அவங்களும் பண்ணுறது. அடுத்த ஸ்டெப் என்ன, அப்டேஷன் ஆஃப் கண்ட்ரோல் டேபிள் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிராஃப்ட் ரோல். ஒரு டிராஃப்ட் ரோலை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு தேதி வந்து 5/12 8/12 வெறும் 3 நாளில் அதை பண்ணி முடிச்சிருவாங்க தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். அடுத்து பப்ளிகேஷன் ஆஃப் டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல். இதை எப்போ பண்ணுவாங்கன்னா 9/12 ஒரு டிராஃப்ட் லிஸ்ட் வெளியிடுவாங்க. இந்த டிராஃப்ட் லிஸ்ட்டில் யாரெல்லாம் வந்து இந்த எனுமரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அவங்க பேர் எல்லாமே இந்த டிராஃப்ட் ரோலில் வந்துடும், விடுபட்டு வராது. எல்லாருடைய பேரும் டிராஃப்ட் ரோலில் வந்துடும். அடுத்து யாரோட பேர் வரல அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா 9/12 8/1 வரைக்கும் இந்த இந்த இன்பிட்வீன் டைமில் யார் பேர்லாம் வரலையோ அல்லது யார் பேர்லாம் தப்பாக வந்திருக்கோ அவங்களாம் கிளைம் கொடுக்கலாம். அதாவது மறுபடியும் போய் ஒரு ஃபார்ம்லாம் போட்டு அப்போ என்ன ப்ரொசீஜர் தராங்களோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி, இல்லை இது தப்பாக வந்திருக்கு, இது சரியாக வந்திருக்கு, அதனால் இதை நீங்கள் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து அப்போ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுவீங்க. அடுத்து நோட்டீஸ் ஃபேஸ், அதாவது ஹியரிங் இஷ்யூன்ஸ், ஹியரிங் வெரிஃபிகேஷன், டிசிஷன் ஆஃப் எனுமரேஷன் ஃபார்ம் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் டு பி டன் கன்கரண்ட்லி பை ஆர்ஓஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இஷ்யூன்ஸ் கொடுத்து, அதாவது சம்மன் மாதிரி இஷ்யூன்ஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் நோட்டீஸ் ஹியரிங் உங்கள் தரப்புடைய வாதங்களை கேட்டு, அதற்கு பிறகு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க வெரிஃபிகேஷன்லாம் கேட்ட பின்னாடி 9/12 3/1/2026 வரைக்கும் இது நடக்கும். கிட்டத்தட்ட இதோடைய காலம் வந்து 3/1/2026 வரைக்கும் இது வந்து மொத்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். அது யாருக்கெல்லாம் வரலையோ அவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் நோட்டீஸ் போய் அவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸை பூத் ஆஃபீஸர்ஸை பார்த்து எலெக்ஷன் ஆஃபீஸர் இஆர்ஓட்ட போய் ஒரு வெரிஃபிகேஷன் தனியாக வந்து உட்காந்து அவங்களுடைய குடியுரிமையை, அதாவது இந்த நிரூபிக்கக்கூடிய சான்றிதழ்லாம் கொடுத்து அவங்க ஓட்டு போடுறதுக்குள்ளே வருவாங்க. இது முடிஞ்ச பின்னாடி ஹெல்த் பேராமீட்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் அண்ட் அப்டைனிங் கமிஷன் பெர்மிஷன் ஃப்ரம் ஃபைனல் பப்ளிகேஷனுக்கான ஹெல்த் பேராமீட்டர்லாம் பார்த்த பின்னாடி இவங்க ஃபைனல் பப்ளிகேஷனுடைய அப்ரூவல் வாங்கிட்டு 3/2/2026 வாங்கிடுவாங்க.
3/2/2021 வாங்கின பின்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியாக 7/2/2026 நம்முடைய ஃபைனல் ஒப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரால் ரோலை அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம நம்ம வந்து எதுக்காக போகிறோம்னா அந்த 7/2/2026 நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்து இதில் நம்ம பேர் வரணுன்றதான் நம்மளுடைய மெயின். இந்த டிராஃப்ட் ரோலை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் கொடுக்குற எனுமரேஷன் கொடுக்குற எல்லாருடைய பேரும் வந்துடும். ஆனால் ஃபைனல் பப்ளிகேஷனில் யாரெல்லாம் வெரிஃபைட் ஆகிருக்காங்களோ அவங்களுடைய பேர் மட்டும்தான் ஃபைனல் வெரிஃபிகேஷனில் வரும். இதுதான் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டியது. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்து as part of this house to house enumeration வந்து 4/11/2025 4/12/2025 வரைக்கும் பிஎல்ஓஸ் நடத்துகிறாங்க. அது ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ப்ரீ ஃபில்டு எனுமரேஷன் ஃபார்ம்ஸை வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்து இதில் வந்து ஒருவேளை பிஎல்ஓ வந்து வீடு லாக் ஆகிருக்கு க்ளோஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சால் அவங்க வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 தடவையாவது அந்த வீட்டுக்கு போகணும். அப்படி வந்து எலக்ட்ராஸ் வந்து டவுன்லோட் ஃபார்ம்ஸை ஆன்லைன் வழியாகவும் கூட அவங்க வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். ஆனால் ஆன்லைன் ப்ராசஸ்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆன்லைன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொபைலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். மொபைல் ஃபோனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பின்னாடி கூட உங்களுடைய ஆதார் பேர் ஓட்டர் ஐடியும் காமனாக இருக்கணும். அதுக்கு பிறகும் கூட வந்து சில பேருக்கு வந்து போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து அதில் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை, பழைய போலிங் ஸ்டேஷன், அதனால் வராமல் இருக்குது. அதுக்கு பிஎல்ஓ அந்த டேட்ஸ் ஆஃப் விசிட்ஸ் ஆஃப் பிஎல்ஓ வில் பி ஷேர்ட் இன் அட்வான்ஸ் அண்ட் வைட்லி பப்ளிஷ் இந்த லோக்காலிட்டி பை தி பிஎல்ஓடைய பேர் எல்லாமே நமக்குலாம் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதை வந்து எல்லா பக்கமும் கொடுக்குறாங்க. நம்ம ஆன்லைனில் கூட யார் பிஎல்ஓன்றதை நம்ம எடுத்துக்க முடியும். அதை நம்ம இதில் போட்டிருக்கோம், நம்ம தனி வீடியோவும் போட்டிருக்கோம். அதையும் ஒரு தடவை பார்த்துக்குங்க. பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணுறது. PLO will collect filled up forms and provide an acknowledgement in one copy of the enumeration which will be retained by the elector. அதாவது பிஎல்ஓ வந்து ஃபார்ம்ஸையும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பியையும் நம்ம கையில் கொடுத்துட்டு ஒன்று வந்து அவங்களும் வச்சுக்குவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து அதுக்கப்புறம் ஆன்லைன் சப்மிஷன் will also be verified by the PLOs during their house visits. நீங்கள் ஆன்லைனில் கொடுத்துருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணுவாங்க, ஆன்லைன் நீங்கள் கொடுத்துட்டீங்களா, ஆன்லைனில் எப்படி கொடுத்தீங்க அப்படின்றத. The electors are also requested to fill up the details of their names or their name, the parents, father, grandparents, and grandfather in the electoral roll of the provision previous year. The PLOs will assist the electors in filling up this detail. அதாவது எலக்டர்ஸ் நமக்கு தான் சொல்கிறாங்க, என்னென்னா ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய அப்பா அம்மாவுடைய பேர் அல்லது டீட்டெயில்ஸ் ஆஃப் தேர் நேம்ஸ் ஆர் தேர் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட்ஃபாதர் ஆர் கிராண்ட்மதர், அப்பா அம்மா அல்லது உங்களுடைய பேர் எலக்ட்ரல் ரோலில் ப்ரீவியஸ் எஃப்ஐஆரில் இருக்குன்னா அதை சரியாக ஃபில் பண்ணுங்கள். இதுக்கு பிஎல்ஓ அசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா யாருமே பிஎல்ஓ அசிஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா பிஎல்ஓக்கு அதுக்கான நேரம் கிடையாது. அவங்களுக்கு கொடுத்துருக்கதே இன்னும் 20 நாள் தான் இருக்குது. அதனால் உட்காந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க அசிஸ்ட் பண்ணுறது இல்லை. தெரியலன்னா தெரியலன்னு எழுதுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது நமக்கு தான் பிரச்சனை, நம்மளுடைய வயிற்று வலியை நம்ம தான் சரி பண்ண முடியும். அதனால் நம்ம தான் பார்த்து அதை பண்ணணும். அடுத்து, the names of all the electors who have submitted the duly filled enumeration forms to the PLO during the H2H enumeration period, H2Hனா house to house, will be included in the draft roll which will be published 9/12 மேலே கொடுத்துருக்காங்க, அவங்க திரும்ப கீழே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்ம் 6 எழுதி உங்கள் பேர் வரலைன்னா ஃபார்ம் 6 எழுதி புதுசாக வந்து நீங்கள் உள்ள நுழையணும். அதுக்கு இந்த பீரியடு. அதே போல் உங்களுக்கு வந்து புதுசாக உள்ளே போகணுன்னா ஃபார்ம் 6ல் ஃபில் பண்ணுவீங்க. அதே போல் உங்களுக்கு வந்து ஏற்கனவே பழசு இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் கான்ஸ்டியூன்சி மாறிட்டீங்க, இல்லாத அப்டேஷன் இருக்குது அப்படின்னா ஃபார்ம் 8 ஃபில்அப் பண்ணி நீங்கள் அதை மாற்றணும். அதுக்கான ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் பண்ண பின்னாடி 7/2/2026 ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் வந்து நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலக்டார்ஸ் வந்து இதுக்கு மேலேயும் அப்பீல் வந்து எங்கே போடலாம்னா ERO பண்ணலாம். 24 கிளாஸ் ஏ இதெல்லாம் செக்ஷனுக்குள்ளே போயிடும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து அடுத்து போகும்போதெல்லாம் அட்வொகேட் ப்ரொசீடிங்கில் போயிடும். நீங்கள் அட்வொகேட்டை போய் உங்களை அதை பார்த்து நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் இவ்வளோ தூரம் போக விடாமல் நீட்டாக எஸ்ஐஆரை ஃபில் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. அதை வந்து நீங்கள் தான் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஏன்னா இது உங்களுக்கு வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு எந்த பிஎல்ஓவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க.
அதனால நிறைய ஆன்லைன் வீடியோஸ் இருக்குது, நம்ம வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸை பார்த்து கிளியராக, இன்னொன்று சில ஆன்லைன் வீடியோஸ் வந்து எதை வேணாலும் போடுங்கன்றாங்க. அதை அப்படி போடாதீங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சு விகடன் கரெக்டாக போட்டிருக்காங்க. விகடனுடைய வீடியோ ஓரளவுக்கு பாருங்கள். அதில் ஓரளவுக்கு வந்து அவங்க அதை கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணி போடுறாங்க உள்ள. விகடனுடையது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சரி, இப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருக்க நோட்டிஃபிகேஷன். அதில் வந்து நம்ம வந்து டைம்லைனும் இதில் என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்குன்றதையும் எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க போட்டிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்தது ரெண்டாவது, இதில் கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து கொடுத்தது. அதில் நடைபெற்று வரும் கணக்கெடுப்பு கட்டத்தில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று தற்போதைய வாக்காளர்களுக்கு முன் நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை இரு பிரதிகளாக வழங்கி வருகின்றனர். இந்த முன் நிரப்பப்பட்ட படிவத்தில் கீழ்கண்ட விவரங்கள் இடம்பெற்றுள்ளது: வாக்காளர் பெயர், வாக்காளர் அடையாள எண், வாக்காளர் முகவரி, சட்டமன்ற தொகுதி, பாகமெண், வரிசை எண், புகைப்படம். இதெல்லாம் ஏற்கனவே இருக்கும், நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கும். அதனால அது பிரச்சனை இல்லை. இது எல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்கான்னு சொல்லி ஒரு செக் பண்ணிக்கோங்க. இந்த முன் நிரப்பப்பட்ட விவரங்களுக்கு அடுத்துள்ள பகுதியில், இதுக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் காலம், அடுத்துள்ள பகுதியில் வாக்காளர்கள் கீழ்கண்ட விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் பிறந்த தேதி, ஆதாரின் விருப்ப தேர்வின்படி இருக்கும். ஆனால் ஆதார் எண் கண்டிப்பாக மஸ்ட்டாக கொடுத்துருங்க. ஆதார் எண் கொடுத்துறது ரொம்ப முக்கியம். அதனால் ஆதார் எண் கொடுத்துருங்க. உங்களுடைய கைபேசி எண், உங்களுடைய தாய் தந்தை துணைவருடைய பெயர், அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்தால் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கேட்பாங்க, அந்த ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து பாலினம், மேலா ஃபீமேலான்றது. அடுத்து குடும்ப உறுப்பினர்கள் வாக்காளர் அடையாள எண்கள், அதான் இங்கே சொல்லிட்டேன்னா இருந்தால் வந்து அதை கொடுக்கலாம். சரி, மேலும் வாக்காளர்கள் தங்களது புகைப்படத்தை புதுப்பிக்க வரீங்கன்னா சமீபத்திய புகைப்படத்தை ஒட்ட வேண்டும். ஏற்கனவே பழசு இருக்கு, புதுசு வந்து நான் வேற போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் புதுசு ஒட்டிக்கலாம். கணக்கீட்டு படிவத்தின் அடுத்த பகுதிகள், இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது. நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய போர்ஷன் வந்து இந்த போர்ஷன் தான். இதில் தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், என்ன என்ன வந்து நம்ம போடுறதுன்னு. அடுத்த பகுதியில் 2002-2005 ஆண்டின் வாக்காளர் பட்டியலில் உள்ள தங்களது வாக்காளர் விவரங்கள் அல்லது தங்களது உறவினர், பெற்றோர், தாத்தா, பாட்டி, உறவினர்னா யாரு? பெற்றோர், தாத்தா, பாட்டி வாக்காளர் விவரங்களை கண்டறிந்து பூர்த்தி செய்ய வேண்டும். எந்தது? 2002-2005 ஆண்டுடைய வாக்காளர் பட்டியலில். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் 2002-2005 பார்க்காம உங்களுடைய ஓட்டர் ஐடி பின்னாடி இருக்கிறத பார்க்குறது, அல்லது போன சமீபத்தில் 2021 தேர்தலில், அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் பார்க்குறது. அது கிடையாது. என்ன போட்டுருக்காங்கன்னா 2002-2005. இதில் வந்து என்னென்னா 2002 தேர்தல் உங்கள் தொகுதிக்கு நடந்துருந்துச்சுன்னா 2005 நடந்திருக்காது. 2002 உங்கள் தொகுதிக்கு நடக்கலைன்னா 2005 நடந்திருக்கும். இதனால தான் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் வந்து பிரித்து நடந்துச்சு. அதுக்காக தான் 2002-2005 போட்டிருக்காங்க. சரி, இப்போ முந்தைய தீவிர வாக்காளர் பட்டியலில் உள்ள அடுத்த விவரம். இங்கே முந்தைய தீவிர வாக்காளர் பட்டியலில் அந்த வாக்காளருடைய விவரங்கள் கண்டறியப்பட்டால் அந்த விவரங்களை படிவத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். அதாவது இப்போ நான் வந்து சர்ச் பண்ணுவேன். நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து என் பெயர் வந்து ஏற்கனவே 2002 ரிவிஷனில் வந்து தெரியுது அப்படின்னா அந்த வாக்காளருடைய விவரங்கள் வந்து படிவத்தில் பூர்த்தி செய்யணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. அடுத்து முந்தைய தீவிர சிறுத்த வாக்குப்பட்டியலில் வாக்காளர்கள் தங்களது விவரங்கள் இல்லாத பட்சத்தில் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி ஆகியோர் வாக்காளரின் பதிவு விவரங்களை கண்டறிந்து அவ்விவரங்களை கொண்டு தகவல்களை நிரப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்பா பேர், என் பேர் வந்து என்னுடைய வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னும் போது எங்களுடைய அப்பா பேர் அம்மா பேர் இருக்கு, எங்க தாத்தாவுடைய பேருக்கு எங்க பாட்டி பேர் இருக்கு அப்படின்னா நீங்க அதை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முடிச்சுட்டு படிவத்தை நிரப்பி முடித்த பின் வாக்காளர்கள் தங்கள் கையொப்பம் அல்லது இடது விரல்கள் வேயப்பட்டு, மேலும் குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு வயது வந்த உறுப்பினரும் மற்ற உறுப்பினருக்கு பதிலாக படிவத்தில் கையெழுத்திடலாம். இதோடைய அர்த்தம் என்னன்னா, ஒருவேளை நான் வெளிநாட்டில் இருக்கேன்,
இதோடைய அர்த்தம் வந்து அதுதான். நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் வாங்க முடியல. அப்போ என் ஃபேமிலியில் யாராவது வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம். அப்போ ஒரு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இருக்க டவுட் எல்லாமே இதை படிக்கும் போதே உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம், இப்போ செகண்ட் ஒன்று பார்த்துறோம். இது ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதில் 2002 வாக்காளர் பட்டியலில் தான் 2002 அல்லது 2005 வாக்காளர் பட்டியல் லிஸ்ட்டில் இருக்க பார்ட் நம்பரும் சீரியல் நம்பரும் தான் போடணும். அதே போல் உங்களுக்கு பதிலாக வேறு யார் வேணாலும் வாங்கலாம். உங்கள் பேர் ஏற்கனவே நடந்த 2002 பட்டியல் இருக்குன்னா உங்கள் பேர் போடுங்க. அல்லது உங்கள் பேர் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய பேரண்ட்ஸ் பேர் அல்லது உங்களுடைய கிராண்ட் ஃபாதர் பேர் அல்லது உங்களுடைய கிராண்ட் மதர் பேர் போடுங்க. இப்போ 2 தான் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து 3ஆவதா இன்னொன்று இருக்குது. இன்னொன்று நோட்டிஃபிகேஷனும் கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன், அதையும் பார்த்துருவோம். சாரி, ஐ டேக் ஸோ மச் டைம். இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா உங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது யாரும் பெருசாக பண்ணுறதில்ல. அதனால தான் நான் அதை வந்து சரி, எல்லாருக்கும் அதில் தொந்தரவு இருக்குது. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணி இதை நான் சொல்கிறேன். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியல் பொதுமக்கள் தேடல் விதி. இப்போ 2025 2005 வாக்காளர் பட்டியல் கேட்குறாங்க. அப்போ அதை நாங்கள் எப்படி தேடுறது அப்படின்ற கொஸ்டின் வருதுல்ல. அப்போ அதுக்கும் இவங்க என்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க. நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் கணக்கீட்டு படிவங்கள் விநியோகம் செய்ய தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் அனைத்து பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று வாக்குச்சாவடி நிலையவர்கள் கணக்கீட்டு படிவங்கள் நேராக வழங்கி வருகின்றனர். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே. முந்தைய தீவிர வாக்காளர் விவரங்களை எளிதாக கண்டறிய இணையதள தேடல் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான இந்த எலெக்ஷன்ஸ் டிஎன் கவர்மெண்ட்.in இதில் தீவிர திருத்தம் 2005 வாக்காளர் பட்டியலின் விவரங்கள் பொதுமக்கள் அணுகக்கூடிய வகையில் உள்ளிடப்பட்டுள்ளது. வாக்காளர் தங்களது பெயர் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி இதில் வந்து என்னென்னா, ஒரு பொதுவாக பெரும்பாலும் வந்து வாக்காளர் எண்ணை போட்டால் சில பேருக்கு வந்துடுது. இல்லைன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து வாக்காளருடைய பெயரை வச்சு சர்ச் பண்ணால் நேம் வச்சு சர்ச் பண்ணும்போது தான் வருது. இந்த நேமையும் பெயரையும் வச்சு எப்படி சர்ச் பண்ணணும்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் அதை பார்த்துக்க முடியும். இத்தளத்தில் தங்கள் விவரங்களை தேடி கண்டறியலாம். இவ்வசதி நடைமுறையில் இருக்கும் சிறப்பு தீவிர திருத்தத்தில் பொதுமக்கள் சிரமமின்றி பங்கேற்க உதவுவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேவா? இதுதான் 3 இதுலேயும் இந்த எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதுக்காக தான் இந்த 3ஐயுமே உங்களுக்கு பார்த்தாச்சு. இப்போ நேரடியாக நம்ம அடுத்து எதுக்க போகிறோம்னா ஃபார்முக்கு போகிறோம். இப்போ ஃபார்முக்கு எப்படி ஃபில்அப் பண்ண போகிறது அப்படின்றத மெயின் ப்ராசஸ்க்கு மெயின் ஸ்டெப்க்கு நம்ம உள்ளே போகிறோம். சாரி, சரி. இப்போ இது வந்து 1995 பிறந்தவருடைய ஒரு படிவம். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய இதில் இருக்கும் ஃபோட்டோஸ் இருக்கும். உங்களுக்கு இப்போ ஃபோட்டோஸ் வேணும்னா இப்போ இருக்க ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஃபஸ்ட்டு போயிடும். இதுதான் ஃபஸ்ட்டு காலம். ஃபஸ்ட்டு காலம்ன்றது இங்கேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன கொடுத்துருப்பீங்க? உங்களுடைய பிறந்த தேதி கொடுப்பீங்க. அது எல்லாரும் எழுதிடுவீங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர், அதுவும் எல்லாம் எழுதிடுவீங்க. இந்த கைபேசி எண் எல்லாம் எழுதிடுவீங்க. இந்த தந்தையுடைய பாதுகாவலர் பேர், இதை வந்து எப்படி எழுதணும்னா உங்களுடைய அஸ்பர் கரண்ட் ஓட்டர் எது சரியோ, உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் எது சரியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் இங்கே எழுதணும். அதே போல் உங்கள் அப்பாவுடைய இங்கே போட்டிருக்கவருடைய அப்பாவுடைய அது ஓட்டடி நம்பர், இங்கே வந்து உங்கள் அம்மா பேர், உங்கள் அம்மாவுடைய ஓட்டடி நம்பர். ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்பௌஸ் யார், உங்களுடைய கணவராக இருந்தால் கணவர் பேர், இல்லை மனைவியாக இருந்தால் மனைவி பேர், அவங்களுடைய ஓட்டடி. இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை இருக்காது. ஈஸியாக நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல. சரி, இப்போ 95 பிறந்தவருக்கு பொறுத்த வரைக்கும் 2002 இதுக்கு முன்னாடி இருக்க 2002 பட்டியலில் இவர் ஓட்டு போட்டிருப்பாருப்பட்டா ஓட்டு போட்டிருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அப்போ 18 வயசு நடந்திருக்காது. அப்போ அவர் என்ன பண்ணணும்னா அவருடைய அப்பாவோ அம்மாவோ உடைய ஓட்டர் ஐடியை வந்து
ஓட்டர் லிஸ்ட்டில் 2002 ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லி ஆன்லைனில் செக் பண்ணியிருக்கணும். ஆன்லைனில் செக் பண்ணி எடுத்து வச்சுருந்துருக்கணும் அப்போ அவர். அப்படி எடுத்து வச்சிருந்தா அடுத்த காலமுக்கு போயிடுவார். இப்போ இதான் 2வது காலம். இந்த செகண்ட் காலத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இவர் பேர் இருக்காது. அதனால இவர் பேரை இல்லைன்னு போட்டுறோம். இதை வந்து நான் வந்து பென்சிலில் தான் எழுதுவேன், பேனாவில் எழுதலை, பென்சில் எழுதியிருக்கணும். பென்சில் எழுதிருங்க. சரி, அடுத்து 3வதுக்கு வந்துடுறோம். இப்போ நம்ம 3வது ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். இப்போ 3வது ப்ராசஸில் இது 3வது காலம். இந்த 3வது காலத்தை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணி உங்களுடைய அப்பா அல்லது அம்மா அல்லது தாத்தா அல்லது பாட்டி இவங்களுடைய பேர் வந்து 2002 ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துருங்க. அதை பார்த்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன், அதை காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இதில் எங்கள் அப்பா வந்து 140வது தொகுதி 161ல் 688வது சீரியல் நம்பரு. எங்கள் அப்பாவுடைய பேர் இப்படி இருக்கு பாருங்க. ஆனால் இங்கே வந்து நான் எப்படி எழுதியிருப்பேன் பாருங்க. மேலே வந்து எங்கள் அப்பா பேர் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ நான் வந்து என்ன ஸ்பெல்லிங்கில் எழுதணும்னா, இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் என்ன காட்டுதோ எங்கள் அப்பா பேர், எங்கள் அப்பா பேர், எங்கள் அப்பாவுடைய அப்பா பேர், அதான் எங்கள் தாத்தா பேரும் என்ன என்ன மாதிரியான ஸ்பெல்லிங்கில் இருக்கோ அந்த ஸ்பெல்லிங் எழுதிடணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றது தொகுதியுடைய நம்பரு, பார்ட் நம்பரு, சீரியல் நம்பரு. இதை வந்து நம்ம எடுத்து எழுதுறது தான். சரிங்களா? இப்போ நான் வந்து இதை எப்படி எழுதியிருக்கேன், அஸ்பர். இதை வந்து ஆஸ்பர் வந்து ஓட்டடியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஓட்டடி மாதிரி எழுதி வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஓட்டடியில் இருக்க மாதிரியே நான் அதை வந்து எழுதியிருக்கேன். மஹபூப் பாஷா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். எங்கள் தாத்தா பேர், அவருக்கு என்ன உறவுமுறை, எங்கள் தாத்தாக்கு எங்கள் அப்பா என்ன உறவுமுறை, தந்தை. அப்புறம் மாவட்டம் மதுரை, மாநிலம் தமிழ்நாடு, சட்டமன்ற தொகுதியின் பேர் சோழவந்தான், சட்டமன்ற தொகுதி பெயர் எண் வந்து 140, பாகம் எண் 161, வரிசை எண் 688. அவ்வளோதான். இதை எழுதிட்டா நமக்கு வந்து உங்களுடைய கையெழுத்து போட்டிங்கன்னா பிஎல்ஓ இங்கே அவங்க கையெழுத்து போட்டுருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தான் நீங்கள் முடிச்சிருவீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி எழுதணும் அப்படின்றது, அதாவது 95ல் வந்து பிறந்தவங்களுக்கு, அதாவது 87க்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கு, 1987க்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கு இவங்க எப்படி ஃபில்அப் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு இதில் தெரியும். அது பார்த்துருங்க. அதான் அந்த நம்ம வாக்காளர் பட்டியல் லிஸ்ட்டில் வந்து ஏற்கனவே எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்களே, இவர் இந்த 95ல் பிறந்தவருக்கு 2002 பட்டியலில் பேர் இருக்காது. இல்லாதனால நான் இங்கே இல்லைன்னு போட்டுறேன். ஆனால் எங்கள் தாத்தாவோட பேரோ, அப்பா பேரோ, அம்மா பேரோ, பாட்டி பேரோ இருக்கும். அதை நீங்கள் தேடி பார்த்து எடுத்துருங்க. எதுவுமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இங்கே இல்லைன்னு போடுங்க. ஆனால் தேடி பாருங்கள், மேக்ஸிமம் கிடைக்கும். அதை நீங்கள் உள்ளே போட்டுருங்க. ஏன்னா தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா இங்கே ஓட்டு போடாமல் இருந்திருக்க மாட்டாங்க. எப்படியாவது ஓட்டு போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு தொகுதியில் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி எடுங்க. அதுக்கான வழி எப்படி வீடியோவில் போட்டிருக்கேன், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அதை நீங்கள் பார்த்து போடுங்க. சரி, இது வந்து 95ல் பிறந்தவங்களுக்கு. இப்போ நான் அதை எங்கள் அப்பாவுக்கு ஃபில் பண்ணுற காட்டுறேன் பாருங்க. அதில் வந்து நீங்கள் இன்னும் அதை புரிஞ்சுக்க முடியும் ஈஸியாக. இப்போ இது எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் 1965ல் பிறந்திருக்காரு அவர். அப்படின்னா 1987க்கு முன்னாடி பிறந்தவர். அப்போ அதே தான் இங்கே எங்கள் அப்பாவுக்கு வந்து அவருடைய டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் அவருடைய ஆதார் எண், அவருடைய கைபேசி எண், அவருடைய அப்பா பேர், அவங்க அப்பாவுடைய ஓட்டடி நம்பர் இருந்தால் போடுங்க, இல்லைனா இல்லை. இதான் எங்கள் அப்பாவுடைய அம்மா பேர். எங்கள் அப்பாவுடைய அம்மாவுடைய ஓட்டடி இல்லாதனால நான் வந்து டேஷ் போட்டிருக்கேன், ஏன்னா இல்லைன்னு காட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுடைய மனைவி பேர், அதாவது இவருடைய இங்கே போட்டிருக்கவருடைய மனைவி பேர், யார் பேர் எழுதுறோமோ அவங்களுடைய மனைவி பேர், அது எங்கள் அம்மா பேர். அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய ஓட்டரின் பேர் இது போட்டுட்டு, இப்போ இவங்களுடைய பேர் வந்து ஏற்கனவே 2002 ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ எங்கள் அப்பா ஏற்கனவே 2002ல் ஓட்டர் போட்டிருந்தனால அவருடைய பேரை நான் இங்கே எழுதுகிறேன். இந்த பேரை எதை பார்த்து எழுதணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஓட்டர் லிஸ்ட்டில் எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதே மாதிரி எழுதணும். ஓட்டர் லிஸ்ட்டில் எழுதுன மாதிரி அப்பா பேர், அவங்க அப்பா பேர், அவங்களுக்கு என்ன உறவுமுறை தந்தை, மாவட்டம், தமிழ்நாடு, சட்டமன்ற தொகுதியுடைய பேர், சட்டமன்ற தொகுதியுடைய எண், பாகம் எண், வரிசை எண் எல்லாம் எழுதிடுறேன். இப்போ இந்த பக்கம் எங்கள் அப்பாவுடைய தாத்தா பேர் இருந்தா எழுதிக்கலாம். எங்கள் அப்பாவுடைய அப்பா பேரும் ஏற்கனவே வந்து இருந்துருச்சுன்னா எங்கள் அப்பாவுடைய அப்பா பேரும் கொடுத்து இங்கே வந்து நான் எழுதிக்கலாம். ஆனால் எங்கள் அப்பாவுடைய அப்பா பேர் வந்து இங்கே பெருசாக இல்லை அப்படின்னா நம்ம இல்லைன்னு போட்டுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 2 காலமில் ஏதாவது ஒரு காலத்தை ஃபில்அப் பண்ணணும். 2 காலத்தையும் ஃபில் பண்ணலைன்னா தான் நம்ம வந்து சிக்கல்னு இல்லை, அதுக்கப்புறம் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு போகணும். ஆனால் இந்த 2 காலத்தில் ஒரு காலத்தை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஈஸியாக அடுத்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் ஈஸியாக போயிட முடியும். அப்போ நான் இங்கே இல்லைன்னு போட்டுறேன். இருந்துருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். இப்போ எங்கள் அப்பாவுடைய தாத்தா பேரும் என்னுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குன்னும் போது நான் அந்த பேரை எழுதிட்டு எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர், அதோடைய உறவு முறை, எங்கள் தாத்தாவுடைய வரிசை என்னவா இருக்குது அதில் அப்படின்றதையும் நான் இங்கே எழுதிடலாம். இது 2002 லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் கையெழுத்து போட்டு இது முடிச்சிடுறது. இப்போ இந்த இதில் நம்ம கவனிக்க வேண்டியது எல்லாமே இந்த ப்ராசஸை பொறுத்து மட்டும்தான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 தான். இந்த 2க்காகத்தான் நீங்கள் வந்து ஏற்கனவே நடத்தின எல்லா எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்லையும், எல்லா எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஏஆர்லையும் எதெல்லாம் கேட்பாங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போ நமக்கு இங்கே சேர்க்குற ஒன்றுன்றது இதுதான். ஏன்னா நீங்கள் இந்த எனுமரேஷன் ஃபார்மை பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து குடியுரிமை சட்டத்தை பற்றி அவங்க போட்டிருப்பாங்க. 1987க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அவர்கள் இந்தியாவில் பிறந்திருப்பதை நிரூபித்தால் போதுமானது. 1987லேருந்து 2004 வரை பிறந்தவர்கள் அவருடைய பெற்றோர்கள் யாராவது ஒருவர் இந்தியாவில் பிறந்திருப்பதை நிரூபிக்க வேண்டும். 2004 பின்னாடி பிறந்தவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் இருவரும் இந்தியாவில் பிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதோடைய காரணம் என்னன்னா அதுதான் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2003ல் போட்டாங்க. 2003ல் போட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக நிறையலாம் பார்த்தோம். அதை வந்து இன்னைக்கு தான் ஃபில் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எடுக்கலை. இப்போ அதனால இதுக்காகத்தான் இந்த மொத்த ப்ராசஸும் பண்ணப்படுறதுனால இந்த காலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கிய காலம். அந்த காலத்தை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு எஃபர்ட் எடுத்து ஃபில் பண்ணுங்கள். அதை ஃபில் பண்ணி நல்ல நீட்டாக அதை ஃபில் பண்ண பின்னாடி இதெல்லாம் ஜெராக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினலுக்குள்ள நீங்கள் எந்த அடித்தழுத்தம் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். நன்றி. இவ்வளோதான். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் உங்களுக்கு யாராவது வந்து தகவல் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். அதில் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் காலோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜோ போட்டு வாய்ஸோ போட்டு அதில் கேளுங்க. அல்லது உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்க. இதில் மொத்தத்தையும் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக வீடியோவை நிதானமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரியும். எனக்கு நேரம் கம்மியாக இருக்கிறனால எந்தவித எஃபர்ட்டோ அதாவது எந்தவித எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போடாமல் அப்படியே என்கிட்ட இருக்கிற ப்ராசஸை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.